2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, அதுதான் அதுதான் மக்களோட முடிவு 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 அப்படின்னு சொல்லி பாட்டு போட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவரான திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2021 தமிழ்நாட்டு முதலமைச்சரா பொறுப்பேற்றிருந்தாரு. 2021 ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு சொல்லி பாட்டு போட்ட ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2026 தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும், எப்படி ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் சொல்லி மறுபடியும் ஒரு பாட்டை போட்டாரு. ஆனா இந்த முறை மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஏண்டா இப்படி ஏண்டா ஏண்டா இப்படி அப்படின்ற மைண்ட் செட்ல அவரையே குளத்தூர் தொகுதியில தோக்கடிச்சிருந்தாங்க. திமுகவையும் தோக்கடிச்சு தமிழக வெற்றி கழகத்தை தமிழ்நாடு ஆட்சி கட்டல உட்கார வச்சுட்டாங்க. திமுக தோத்துட்டாங்க, தாவேகா ஜெயிச்சுட்டாங்க. அதாவது தீய சக்தி தோத்துட்டாங்க, தூய சக்தி ஜெயிச்சுட்டாரு. அப்படி தூய சக்தின்னு சொல்லி 2 தொகுதியில போட்டிட்டு இருந்த திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் 2 தொகுதியிலுமே ஜெயிச்சுட்டாரு. ஒரு தொகுதியில ராஜினாமா பண்ணிட்டாரு, இன்னொரு தொகுதியில எம்எல்ஏவா தொடர்றாரு, தமிழ்நாட்டு முதலமைச்சராகவும் தொடர்றாரு. ஆனா தீய சக்தின்னு சொல்லி விமர்சிக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழக தலைவரான திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில தோத்துட்டதுனால அவரால் இப்ப சட்டமன்றத்துக்கு போக முடியாது. அவர் இப்ப தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவர் கிடையாது. அவர் இப்ப வெறுமனே திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் மட்டும்தான். ஐயா ஸ்டாலின் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்டாலும் போட்டியிடலாம் அப்படின்ற ஒரு காது வழி செய்தி என்னதான் ரொம்ப நாளா காத்துல பரவிட்டு இருந்தாலுமே நாம முன்னாடி என்ன சொல்லியிருந்தோம், ஐயா ஸ்டாலின் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, இல்ல நடைபெற போற 5 தொகுதி இடைத்தேர்தலில் எந்த தொகுதி இடைத்தேர்தலும் சரி, இந்த எந்த தொகுதி இடைத்தேர்தலுமே ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாவே போட்டியிடக்கூடாது. ஏன்னா அவரு மறுபடியும் ஒரு முறை ஏதோ ஒரு தொகுதி இடைத்தேர்தல போட்டிட்டு அங்கேயும் தோத்துட்டாருன்னா, ஏற்கனவே கொளத்தூர் தொகுதியில போட்டிட்டதே ஒரு கரும்புள்ளி, மறுபடியும் ஏதாவது ஒரு தொகுதியில போட்டிட்டு தோத்துட்டாருன்னா அது கரும்புள்ளிக்கெல்லாம் பெரிய கரும்புள்ளியா இருக்கும்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அதனால ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாவே வரவிருக்கக்கூடிய 5 தொகுதி இடைத்தேர்தல்ல எந்த தொகுதியில போட்டியிட மாட்டாருன்னு சொல்லிதான் நான் நம்புறேன். ஆனா இந்த மாதிரி பலவிதமான செய்திகள் ஒவ்வொன்றா வந்துட்டே இருக்கும் போது ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் டெக்னாலஜியை தெரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஆன்லைன்ல மக்கள்கிட்ட இருந்து கருத்துக்களை கேட்டுட்டு இருக்காரு, கட்சி நிர்வாகிகள்கிட்ட இருந்து கருத்துக்களை கேட்கிறாரு. அந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் கேட்டு அதன் மூலமா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஜென்சி தலைமுறை கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கடுமையான முயற்சியில் இருக்காரு அப்படின்ற தகவல்களும் கண்டிப்பா வந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது வந்திருக்க இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னா, திமுகவின் செயல் தலைவர் ஆகிறார் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்ற ஒரு தகவல் சுட சுட வர தொடங்கியிருக்கு. திமுகவின் இளைஞர் அணி தலைவரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்ப தமிழ்நாட்டோட எதிர்கட்சி தலைவரா இருக்காரு. எதிர்கட்சி தலைவரா இருக்க திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுகவோட இளைஞர் அணி தலைவரா இருக்க திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுகவோட செயல் தலைவர் ஆக போறாரு. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்ட தோல்விக்கு பிறகு திமுக இருக்க வயசானவங்க எல்லாருமே தன்னோட பொறுப்புல இருந்து விலக போறாங்க. வயசானவங்க எல்லாருமே முக்கிய பொறுப்புல இருந்து விலகணும் இருக்கிறதுனால ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுமே ஒரு வயசானவர் தான். அப்படி இருக்கிறதுனால ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுமே கூட என்னதான் பெயரளவுக்கு தலைவரா இருந்தாலுமே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கட்சியோட செயல் தலைவரா பொறுப்பேற்று இதன் பிறகு திமுகவை எந்த திசையில கொண்டு போகலாம், எந்த மாதிரியான திட்டத்தை மையமா வச்சுக்கிட்டு கொண்டு போகலாம், 2029 நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது அந்த தேர்தலில் திமுகவோட வியூகம் என்ன, 2031 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் மறுபடியும் வரும்போது அந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக ஜெயிக்கணும்னா அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப 2026 மே மாசத்துல இருந்தே என்னென்னலாம் பண்ணணும், என்ன மாதிரியான திட்டங்களையும் என்ன மாதிரியான செயல்பாடுகளையும் என்ன மாதிரியான வியூகங்கள்லாம் வகுக்கலாம். 2031 எலெக்ஷன் வரும்போது உதயநிதி தான் வராது, விடியல் தர போறாரு, அதுதான் அதுதான் மக்களோட முடிவு அப்படின்னு சொல்லி 2021 போட்ட பாட்டை எப்படி 2031 ரீமேக் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி எண்ணற்ற திட்டங்களுக்காக தான் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுகவோட செயல் தலைவர் ஆக போறாரு அப்படின்னு சொல்லி பல தகவல்கள் வருது. வரலன்னு சொல்லி இருந்தாலுமே உண்மையிலேயே திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உடனடியா திமுகவோட செயல் தலைவராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி என்கிட்ட கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான் நினைக்கிறேன். ஏன்னா திமுகல செயல் தலைவர்ன்ற ஒரு பதவி ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் செயல் தலைவர் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே இல்லை. அது சரி, திமுகனா கருணாநிதி குடும்பம், கருணாநிதி குடும்பம்னா திமுக இருக்கிறதுனால ஐயா மு க அழகிரி அவருக்கு ஒரு பதவி கொடுக்கணும்னா புதுசா ஒரு பதவி உருவாக்கப்படும்.
ஐயா ஸ்டாலின் அவர்களை செயல் தலைவர் ஆக்கணும்னா இல்லாத ஒரு பதவி உருவாக்கப்படும் சொல்லி இருக்கிறது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். சரி, ஐயா கருணாநிதி அவர்கள் சுத்தமா ஆக்டிவா இருக்க முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகுதான் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுகவோட செயல் தலைவர் ஆகியிருந்தாரு. ஆனா எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்ப ஃபுல் ஆக்டிவா இருக்காரு. அவர் என்னதான் குளத்தூர் தொகுதியில தோத்திருந்தாலுமே கூட, அவரால் என்னதான் இந்த 5 வருஷத்துக்கு சட்டமன்றத்துக்கு போக முடியாதனாலுமே கூட அவர் ஆக்டிவா இருக்காரு. நாம எதனால தோத்தோம், நம்மளோட கட்சி எதனால தோத்துச்சுன்னு சொல்லி அதுக்கான காரணம் என்ன, அந்த காரணங்களை எப்படி சரி செய்யலாம், அந்த காரணங்கள் எல்லாத்தையும் சரி செஞ்சு நாம எப்படி திரும்ப கம்பேக் கொடுக்கலான்ற ஒரு வெறியோட தான் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் இருக்கிறது நம்ம எல்லாருமே தெரிய வருது. அதனால திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆக்டிவா இருக்கும்போது தோத்த இடத்துல ஜெயிச்சு காட்டுறதுக்கு, தன்னை தோக்கடிச்சவங்கள பழி வாங்குறதுக்குன்னு சொல்லி ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னோட பக்கெட் லிஸ்ட்ல நிறைய விஷயங்கள் வச்சிருக்கிறதுனால அவர் கண்டிப்பாவே இவ்வளவு சீக்கிரமா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை திமுகவோட செயல் தலைவர் ஆக்குவார்னு சொல்லி நான் நம்பல. ஆனா இங்க இருக்க முக்கியமான விஷயம்னா, ஐயா கருணாநிதி அவர்கள் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை ரொம்ப ரொம்ப பொறுமையாகவும் படிப்படியாகவும் தான் ஸ்டாலின் அவர்களை கொண்டு வந்திருந்தாரு. மேல கொண்டு வந்திருந்தாரு. ஆனா ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னோட மகனான உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுமையாகவும் கொண்டு வரல, படிப்படியாகவும் கொண்டு வரல. 2021 எம்எல்ஏ ஆகிறாரு. 2021 டு 2026 அமைச்சராகிறாரு. 2021 டு 2026 ஆட்சி காலத்திலேயே திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடோட துணை முதலமைச்சர் ஆகிட்டு இருந்தாரு. 1980 டு 1990 காலகட்டத்தில் எம்எல்ஏ ஆன ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2006 டு 2011 ஆட்சி காலத்தில் தான் துணை முதலமைச்சர் ஆனாரு. ஆனா எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் வாய்ப்பிலேயே ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏ ஆகிறாரு, அமைச்சர் ஆகிறாரு, துணை முதலமைச்சர் ஆகிறாரு. மேலும் நம்ம ஏற்கனவே பல வீடியோஸ்ல பேசியிருந்த மாதிரி ஐயா கருணாநிதி அவர்கள் ஆக்டிவா இருக்கும்போது ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கிடைக்காத ஒரு வாய்ப்பு இப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆக்டிவா இருக்கும் போதே திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிடைச்சிருக்கு. அதனால ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒருவேளை திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இப்பவே கூட செயல் தலைவர் என்ற ஒரு அதிக வாய்ப்பை கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஏன்னா திமுகனா கருணாநிதி குடும்பம், கருணாநிதி குடும்பம்னா திமுகன்றது கடந்த காலம். இப்ப திமுகனா ஸ்டாலின் குடும்பம், ஸ்டாலின் குடும்பம் தான் திமுகன்றது நிகழ்காலம். இதன் பிறகு திமுகனா உதயநிதி ஸ்டாலின் குடும்பம், உதயநிதி ஸ்டாலின் குடும்பம்னா திமுகன்றது எதிர்காலமா இருக்கிறதுனால உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுகவோட செயல் தலைவர் ஆவாரா ஆக மாட்டாரா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுகவோட செயல் தலைவர் ஆனாலும் ஆகலனாலும் திரு விஜய் அவரோட ஆட்சிக்கு எதிராக இவர் எந்த மாதிரி எதிர்கட்சி தலைவரா செயல்பட போறாருன்னு சொல்லி இது எல்லாத்தையுமே நாம இனி வரக்கூடிய நாட்கள்ல பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்படி இருக்கும்போது திருச்சி கிழக்கு தொகுதிக்கு வருகை தரும் முதலமைச்சர் விஜய், தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்க வரும் முதலமைச்சர் விஜய் அப்படின்ற ஒரு நியூஸும் வர தொடங்கியிருக்கு. இங்க என்னன்னா, தமிழ்நாட்டோட முதலமைச்சரான திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் நடந்து முடிஞ்ச 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஏற்கனவே நம்ம பல வீடியோல சொன்ன மாதிரி இந்த வீடியோலயே பல முறை பேசியிருந்த மாதிரி 2 தொகுதியில போட்டிட்டு இருந்தாரு. 2 தொகுதியிலுமே ஜெயிச்சிட்டாரு. 2 தொகுதியில போட்டிட்டு இருந்த திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தன்னோட வீட்டுக்கு பக்கத்துல ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால பெரம்பூர் தொகுதியை வச்சுக்கிட்டு திருச்சி கிழக்கு தொகுதியில ராஜினாமா பண்ணிட்டாரு. திருச்சி கிழக்கு தொகுதியில ராஜினாமா பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சுன்னு சொல்லி உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இங்க என்னன்னா, 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில தோத்துட்டாரு. கொளத்தூர் தொகுதியில தோத்திருந்த ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில தான் என்னதான் தோத்திருந்தாலுமே தனக்கு ஓட்டு போட்ட மக்களை நேரில் சந்திச்சு நன்றி தெரிவிச்சிருந்தாரு. இதே மாதிரி பல அரசியல் கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள், என் தாவேகாவை சார்ந்த பல எம்எல்ஏக்களை கூட தனக்கு ஓட்டு போட்ட மக்கள் நேரில் சந்திச்சு நன்றி தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா திரு விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில போய் நன்றி தெரிவிச்ச மாதிரி இது வரைக்கும் எனக்கு தெரியல. அதே மாதிரி சோசியல் மீடியால ஒரு மீம் ரொம்ப வைரலா இருந்தது. அது என்னன்னா, திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கின உடனே கடந்த ஒரு சில வருஷங்களா 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொது தேர்வுகள்ல 234 தொகுதிகளையும் சிறப்பா பர்ஃபார்ம் பண்ணியிருந்த மாணவர்களை அவர் வர வச்சு அவங்களுக்கு பரிசு பொருட்களை திரு விஜய் அவர்கள் வழங்கியிருந்தாரு. ஆனா இந்த வருஷம் திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா ஆயிட்டு இருக்காரு. முதலமைச்சரான திரு விஜய் அவர்கள் இந்த வருஷம் எந்த மாணவ மாணவரையுமே கூப்பிட்டு பரிசு பொருட்களை வழங்கல. ஏங்க வழங்கல அப்படின்னு சொல்லி கேட்டா, அவரு தான் முதலமைச்சர் ஆயிட்டாரு, அவர் எதுக்காக மாணவ மாணவர்களை கூப்பிட்டு பரிசு பொருட்கள் வாங்கினாரு, தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்டா திரு விஜய் அவர்கள் மாணவ மாணவிகளுக்கு பரிசு பொருட்களை வழங்கினாரு.
இப்பதான் அந்த பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டுக்கான ஒரே நோக்கமான சிஎம் பதவியில போயிட்டு திரு விஜய் அவர்கள் தான் உட்காந்துட்டாரு. இதன் பிறகு அவரு மாணவ மாணவிகளுக்கு பரிசு பொருட்களை வழங்கினா என்ன வழங்கலனா என்ன அப்படின்னு சொல்லி அதையும் போய் முடியுது. உண்மையை சொல்லணும்னா திரு விஜய் அவர்கள் இதன் பிறகு 234 தொகுதியிலையும் சிறப்பாக செயல்பட்ட மாணவ மாணவிகளை கூப்பிட்டு பரிசு பொருட்களை வழங்கினாலும் வழங்கலாம். ஆனா அவரு ஒருவேளை வழங்காம போயிட்டாருன்னா அந்த மீம்ல வர விஷயம் உண்மையாகி உண்மையிலேயே திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் மாணவ மாணவிகளுக்கு பரிசு பொருட்களை வழங்கினாருன்றது உண்மையாயிடும். அடுத்து திரு விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்கு போகல. ஆனா திரு விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக போறாரு. ஏன் போறாரு? ஏன்னா கூடிய விரைவில் திருச்சி கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது. ஏற்கனவே திரு விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில இருந்துகிட்டு திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா பண்ணிட்டாரு. நம்ம தொகுதியில திரு விஜய் அவர்கள் தொடர்ந்து நீடிக்காம திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா பண்ணிட்டாரு. அதனால அந்த தொகுதி மக்கள் திரு விஜய் அவர்கள் மேல ஒரு மாதிரி வருத்தத்தை தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தியும் வராமல். எலெக்ஷனுக்கு முன்னாடி சர்ச்சில முட்டி போட்டு நடந்த திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் எலெக்ஷன்ல ஜெயிச்சு முதலமைச்சர் ஆன உடனே சும்மா சர்ச்சுக்குள்ள மாசா புயல் வேகத்துல ஸ்டைலா போனாரு பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தெல்லாம் பார்த்த திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுமே கண்டிப்பாவே திரு விஜய் அவர்கள் மேல ஒரு கடுமையான வருத்தத்துல இருக்காங்கன்ற செய்தியும் கண்டிப்பா வந்துட்டு இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கிறதுனால பெரம்பூர் திருச்சி கிழக்குன்னு சொல்லி 2 தொகுதியில போட்டிட்டாரு. இதுல திருச்சி கிழக்கு தொகுதியில அவர் எம்எல்ஏவா இருந்திருக்கலாம். ஆனா அவர் ஈஸி அக்சஸா இருக்க பெரம்பூர் தொகுதியில இருந்துகிட்டு திருச்சி கிழக்கு தொகுதியில ராஜினாமா பண்ணிட்டாரு. அடுத்து திருச்சி கிழக்கு தொகுதியில் தான் வந்து சர்ச்சில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணான்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி எண்ணற்ற காரணங்களால் இருக்கிறதுனால திருச்சி கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் அனௌன்ஸ் பண்ண பிறகு திரு விஜய் அவர்கள் ஒருவேளை பிரச்சாரத்துக்காக திருச்சி கிழக்கு தொகுதிக்கு வந்தாருன்னா அதை பார்த்தும் மக்கள் வெறுப்படைஞ்சாலும் வெறுப்படைவாங்க அப்படின்றதுனாலதான் திரு விஜய் அவர்கள் முன்னாடியே திருச்சி கிழக்குக்கு வராரு அப்படின்ற ஒரு தகவலும் கண்டிப்பா வந்திருக்கு. அதனால மாற்றுவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதிக்கு என்னைக்கு போக போறாரு, எதில் போக போறாரு, எத்தனை மணிக்கு போக போறாரு, அங்க போய் வெறுமனே போக மட்டும்தான் போறாரா, ஐ மீன் ரோட் ஷோ பண்ண போறாரா, இல்ல மக்கள் முன்னாடி பேச போறாரா, அப்படி பேசினா அவரு என்ன பேச போறாரு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு அதை பத்தி நாம தெளிவா தான் பேச போறோம். இப்படி இருக்கும்போது நாம இந்த வீடியோல திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுகவோட செயல் தலைவர் ஆவாரா ஆக மாட்டாரான்னு சொல்லி பேசியிருந்தோம். அடுத்து திரு விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதிக்கு போறதை பத்தி பேசியிருந்தோம். இது எல்லாமே தமிழ்நாட்டு அரசியலை பத்தின செய்திகள். தமிழ்நாட்டு அரசியல் பத்தின செய்திகளை ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு நாம அப்படியே ஒரு விளையாட்டு செய்தி பத்தி பார்க்கலாம். ஏங்க தமிழ்நாட்டு அரசியலே இந்த விளையாட்டு மாதிரிதான் இருக்கு அப்படின்னு ஒரு சொல்லி யோசிக்கலாம். ஆனா அடுத்து நான் பேச போற விஷயம் உண்மையிலேயே ஒரு விளையாட்டு செய்தியை பத்தின விஷயம்தான். அது என்ன? 2026 இந்தியன் பிரீமியர் லீக்கோட கிளைமேக்ஸ் நெருங்கிடுச்சு. 2026 ஐபிஎலோட த கிராண்ட் பினாலே அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியத்துல மே 31 ஞாயிற்றுக்கிழமை மிக பிரம்மாண்டமா நடக்குது. இந்த எபிக் கிளாஸ்ல ரஜத் பட்டிதா தலைமையிலான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், சூப்பர் கில் தலைமையிலான குஜராத் ரைடர்ஸ் சொல்லி இந்த 2 டீம்ஸும் மோத போறாங்க. ஆர்சிபி வர்சஸ் ஜிடி ஃபைனல் அப்படின்றது என் போன்ற பல பேருக்கு எப்படிப்பட்ட விஷயம்னா ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து ஆஷஸ் சீரீஸ் மாதிரி தான். ஆஷஸ் சீரீஸ்ல யார் ஜெயிப்பாருன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம ஆவலா இருப்போம். ஆனா அந்த மேட்ச்ல யார் ஜெயிச்சாலும் நம்ம கவலைப்படுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே கவலைப்பட மாட்டோம். அதே மாதிரி அந்த மேட்சை நம்ம பல பேர் பார்ப்போமான்னு சொல்லி கேட்டீங்கன்னாலுமே கண்டிப்பாவே பார்க்க மாட்டோம். அதே மாதிரிதான் இந்த 2026 ஐபிஎலோட ஃபைனலான ஆர்சிபி வர்சஸ் ஜிடி மேட்ச்ல யார் ஜெயிப்பான்றத பாக்குறதுக்கு நான் உண்மையிலே அவ்வளவுதான் இருக்கேன். ஆனா ஆர்சிபி ஜெயிச்சாலும் எனக்கு கவலை இல்லை, ஜிடி ஜெயிச்சாலும் கவலை இல்லை. அதே மாதிரி இந்த மேட்சை நான் முழுசா பார்ப்பனானோ கண்டிப்பாக தெரியல. பட் ஏன்னா போன வருஷம் ஐபிஎல் ஃபைனல் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஈசாலா கப்பு நமதே, ஈசாலா கப்பு நமதேன்னு சொல்லி நம்ம ஆர்சிபி ராகுல் டிராவிட்ல தொடங்கி விராட் கோலி, டேனியல் விக்டோரின்னு சொல்லி பல பேர் ஆர்சிபியோட கேப்டனா இருந்திருக்காங்க. ஆனா ஆர்சிபியால கப்பு ஜெயிக்கவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாத ஆளே இந்தியாவில ஏன் உலகத்திலேயே இருந்திருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது பல இந்தியன் கேப்டன்ஸ், எண்ணற்ற இன்டர்நேஷனல் கேப்டன்ஸ், ஐ மீன் ஃபாரின் கேப்டன்ஸ் சொல்லி பல பேர் ஆர்சிபியோட கேப்டனா இருந்தும் ஆர்சிபியால கப்பு ஜெயிக்க முடியல. அப்படி இருக்கும்போது ரஜத் பட்டிதார்ன்ற ஒரு மனுஷன் ஆர்சிபியோட கேப்டனா முதல் வருஷம் பதவியேற்கிறாரு. பதவியேற்ற முதல் வருஷத்திலேயே ஆர்சிபிக்கு கப்பு ஜெயிச்சு கொடுக்குறாரு. எப்படி? கப்புலாம் கனவுல மட்டும்தான் வாங்க முடியும்னு சொல்லிட்டு இருந்த ஆர்சிபிக்கு முதல் முறையா நிஜ வாழ்க்கையில கப்பு ஜெயிச்சு கொடுக்குறாரு. மறுபடியும் 2வது வருஷம் இப்ப ஃபைனலுக்கு ஆர்சிபியை கொண்டு வந்திருக்காரு. இன்னொரு பக்கம் ஐபிஎலோட ஒன் ஆஃப் த நியூவஸ்ட் டீமான குஜராத் ரைடர்ஸ் என்னதான் தன்னோட முதல் சீசன்லயே டைட்டில் வின் பண்ணியிருந்தாலும்
அடுத்த சீசன்ல தொடர்ந்து 2வது முறையா ஃபைனலுக்கு வந்திருந்தாலும் குஜராத் டைட்டன்ஸ் ஹர்திக் பாண்டியா தலைமையில ஒரு மாதிரி இருந்தாங்க. ஹர்திக் பாண்டியா மும்பைக்கு போனாரு. மும்பையோட ஃபார்ச்சூனும் மாறல, ஜிடியோட ஃபார்ச்சூன் மாறுச்சா இல்லையான்றத முழுசா சொல்ல முடியலன்ற மாதிரி ஜிடியோட பெர்ஃபார்மன்ஸும் ஒரு மாதிரி அப் டவுன் அப்படின்ற அளவில் தான் இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது சுப்மன் கில் தலைமையிலான குஜராத் டைட்டன்ஸ், எந்த சுப்மன் கில், டீம் இந்தியாவோட டெஸ்ட் கேப்டன், டீம் இந்தியாவோட ஓடிஐ கேப்டனான சுப்மன் கில் தலைமையில குஜராத் டைட்டன்ஸ் 2026 ஐபிஎலோட ஃபைனல் வந்திருக்காங்க. இங்க என்னன்னா சுப்மன் கில் அவர்கள் டீம் இந்தியாவோட டெஸ்ட் கேப்டன் ஆயிட்டாரு. சுப்மன் கில் அவர்கள் டீம் இந்தியாவோட ஓடிஐ கேப்டன் ஆயிட்டாரு. சுப்மன் கில் அவர்களை டீம் இந்தியாவோட டெஸ்ட் மற்றும் ஓடிஐ கேப்டன் ஆக்குறது சரியான முடிவா இல்ல சரி இல்லாத முடிவான்ற ஒரு டிபேட் கண்டிப்பாவே இது வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. இதுல சுப்மன் கில் அவர்களை டீம் இந்தியாவோட T20 வைஸ் கேப்டனா கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு டீம்ல இருந்தே தூக்கிட்டாங்கன்னு சொல்லி சுப்மன் கில் மற்றும் சுப்மன் கில்லோட கேப்டன்சியை பத்தி எண்ணற்ற விமர்சனங்கள் வந்து போயிட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது தன்னோட கேப்டன்சி மேல பல பேர் எழுப்பின கேள்விக்கு பதில் சொல்றதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு சுப்மன் கில் அவர்களுக்கு இந்த 2026 ஐபிஎல் ஃபைனல்ல கிடைச்சிருக்கு. ஒருவேளை சுப்மன் கில் அவர்கள் இந்த 2026 ஐபிஎல் ஃபைனல்ல வின் பண்ணிட்டாருன்னா அதன் பிறகு சுப்மன் கில் அவர்கள் டீம் இந்தியாவோட டெஸ்ட் கேப்டன் ஆனது சரியா இல்லையா, சுப்மன் கில் அவர்கள் டீம் இந்தியாவோட ஓடிஐ கேப்டன் ஆனது சரியா இல்லையான்ற கேள்வியெல்லாம் கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி வச்சிருந்தாங்க. இன்னொரு பக்கம் ரஜத் பட்டிதார் அவர்கள் தனக்கு கிடைச்ச முதல் வாய்ப்பிலேயே தன்னோட முதல் சான்ஸ்லயே ஐபிஎல் டைட்டில் வின் பண்ணியிருந்தாரு. இப்போ ஒருவேளை ரஜத் பட்டிதார் அவர்கள் தொடர்ந்து 2வது முறை ஐபிஎல் ஜெயிச்சிட்டாருன்னா MS தோனி தொடர்ந்து 2 முறை ஜெயிச்சிருக்காரு, ரோஹித் சர்மா தொடர்ந்து 2 முறை ஐபிஎல் ஜெயிச்சிருக்காருன்னு சொல்லி 2026 ஐபிஎல் ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்கன்னா MS தோனி, ரோஹித் சர்மா வரிசையில் ரஜத் பட்டிதார் அப்படின்ற ஒரு எலைட் லிஸ்ட்ல போய் ரஜத் பட்டிதார் அவர்கள் ஆட் ஆயிடுவாரு. மேலும் ஆர்சிபி ஆல்ரெடி ஒரு முறை டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க, குஜராத் டைட்டன்ஸும் ஒரு முறை டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. அதனால 2026 ஐபிஎல்ல யாரு ஜெயிச்சாலுமே 2 முறை ஐபிஎல் டைட்டில் வின் பண்ண டீமா மாற போறாங்க. மேலும் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மேட்ச்ல ஆர்சிபி ஜெயிச்சாலும் எனக்கு கவலை இல்லை, ஜிடி ஜெயிச்சாலும் எனக்கு வருத்தம் இல்லை. இந்த மேட்சை எத்தனை பேர் தான் பார்க்க போறாங்கன்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாவே தெரியல. இப்படிலாம் இருக்கிறதுனால இந்த 2026 ஐபிஎல்ல ஆர்சிபி ஜெயிப்பாங்களா, ஜிடி ஜெயிப்பாங்களா? ரஜத் பட்டிதார் அவர்கள் MS தோனி மற்றும் ரோஹித் சர்மா வரிசையில போய் இணைவாரா, இணைய மாட்டாரா? சுப்மன் கில் அவர்கள் தன்னோட கேப்டன்சி ஸ்கில்ஸை இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணுவாரா, ப்ரூவ் பண்ண மாட்டாரான்னு சொல்லி இந்த 2026 ஐபிஎல் ஃபைனலை நோக்கி எண்ணற்ற கேள்விகள் இருக்குதான் செய்யுது. இதுல 2026 ஐபிஎல்லுடன் ஓய்வு பெறும் விராட் கோலி அப்படின்ற ஒரு ரூமரை கிளப்பிட்டாங்க. அந்த ஓய்வுன்றது ஐபிஎல்ல இருந்து ஓய்வா இல்ல ஒரேடியா கிரிக்கெட்ல இருந்து ஓய்வான்றதும் பல பேருக்கு தெரியல. இப்படி இந்த 2026 ஐபிஎல் நோக்கி எண்ணற்ற கேள்விகள் இருக்கும்போது 2026 ஐபிஎலோட ரிசல்ட் வரும்போது அந்த ரிசல்ட் எத்தனை பேருக்கு ஜாலியா இருக்க போது, ஆர்சிபி ஃபேன்ஸ் தொடர்ந்து 2வது முறையா சாலா கப் நமதே அப்படின்னு சொல்லி கொண்டாட போறாங்களா, ஜிடி ரசிகர்கள் சுப்மன் கில் அவர்களை தங்களோட தோல்ல தூக்கி வச்சு கொண்டாட போறாங்களா, கடைசியா ஆர்சிபி ரசிகர்கள் சிரிக்க போறாங்களா இல்ல ஜிடி ரசிகர்கள் மகிழ போறாங்களா? யாரு சிரிச்சாலும் யாரு மகிழ்ந்தாலும் என்னை போன்ற நம்மை போன்ற பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த மேட்சோட ரிசல்ட் என்னவா இருந்தாலும் சிரிப்போம், சிந்திப்போம். 2027 ஐபிஎல்லில் ஹிட்மேன் ரோஹித் சர்மா ஆரஞ்சு நிற தொப்பியை வெல்வதற்காக காத்திருப்போம்.